friends, welcome to Sweetie Kitchen. இன்னைக்கு நம்ம வீட்லயே செய்யற சேமியா உப்புமா செய்ய போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பை வச்சிட்டு ஹீட் ஆனோனே நம்ம ஆயில் ஊத்தி கடலை பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஊத்தியாச்சு. ஹீட் ஆனோனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடலை பருப்பு, சீரகம், உளுந்து இதெல்லாம் போட்டுருக்கோம். அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதோட தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ நம்ம உப்புமா ரெடி. இப்போ நம்ம நெய் ஊற்றி இதை சாப்பிட வேண்டியதுதான். இப்போ நம்மளோட உப்புமா ரெடி. இது ரொம்ப ஈஸியான ஐட்டம் தான், ரொம்ப சிம்பிள். இதை வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் காலேஜ் படிக்கிறவங்க, இவங்களே இது வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, பாய்.